நியூ பாலா? செம்ம இன்ட்ரெஸ்டான ஒரு மேட்ச். நம்ம லாஸ்ட் மேட்சை பார்த்தோம். ஒரே ஓவரில் மேட்ச் மாறுச்சு. வந்து இந்த மேட்ச் எப்படி இருக்க போகுதுன்னு பார்ப்போம். உண்மையாகவே செமிஃபைனல்னா அப்படி தான் இருக்கணும். அது பார்க்குறதுக்கு ரொம்ப பரபரப்பாக இருந்துச்சு மேட்ச். இந்த மேட்ச் செகண்ட் செமிஃபைனல். இதுவும் அதே மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இந்த மேட்சை பார்க்குறதுக்கு சைனாலருந்துலாம் வந்திருக்காங்க. சைனா, பீகார், ஒடிசான்னு நிறையா ஃபேன்ஸ் இருக்காங்க இந்த மேட்ச் பார்க்குறதுக்கு. கல்கத்தாலேருந்து நண்பர்கள் வந்திருக்காங்க. விஎம் ஸ்பார்டன்ஸ், உங்களோட போர் வீரர்களை உள்ள அனுப்புங்க. விஎம் ஸ்பார்டன்ஸோட நட்சத்திர வீரர்கள் உள்ள வந்துட்டு இருக்காங்க 2 பேரும். கிரிக்ஸ் கன்னியாகுமரி அவங்களோட ஃபீல்டர்ஸை ரெடி பண்ணிட்டாங்க. அம்பையர்ஸ் உள்ள வாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்கோரர் ரெடியா? லைவ் ரெடியா? லைவ் ரெடியா? தாரிக் பாய் லைவ் ரெடியா? கிஷோர் வெளியே எட்டி பாருங்க கொஞ்சம். ஓகே. டானி, விஎம் ஸ்பார்டன்ஸ் ஓப்பனிங் பேர்ல சேஞ்ச் இருக்கு. வெங்கட் அண்ட் ரோஹித் தினேஷ். டானி வந்திருக்காரு இங்க முதல் ஓவர் போடுறதுக்கு. செம ஒரு மேட்ச் இங்க நம்ம பார்த்துட்டு இருக்கோம். செமிஃபைனல்ஸ் 2 ஆஃப் டிஎஸ்பிஎல் சீசன் 1ஓட செமிஃபைனல் 2 நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ ஜெர்சி நம்பர் 3 அண்ட் ஜெர்சி நம்பர் 45 ஓப்பனிங் பேரா இறங்கி இருக்காங்க. வெங்கட் அண்ட் ரோஹித் தினேஷ். இவங்க 2 பேருமே கரெக்டான ஜெர்சி செலக்ட் பண்ணியிருக்காங்க. வெங்கட் ரெய்னா அவர் வச்சிருக்காரு நம்பர் 3. இவர் ரோஹித் தினேஷ் நம்பர் 45 செலக்ட் பண்ணியிருக்காரு. ரொம்ப பர்ஃபெக்ட் மேட்ச். லெட்ஸ் ஸ்டார்ட். நண்பர் வினோத் கமெண்ட்ரி பண்ணுவாங்க. எங்க இருக்கீங்க? உங்க ஃபேன்ஸ்லாம் உங்களை கமெண்ட்ஸ்ல கேட்குறாங்க. பார்க்கலனே ஒரு பால் மட்டும். Outside off stump, start with dart. Full toss. ஃபுல் பேஸ்ல ஒரு ஃபுல் டாஸ். செம ஒரு த்ரோ அடிச்சு பார்த்தாரு அந்த எண்டில் இருந்து. யங்ஸ்டர் ஃப்ரம் கிரிக்ஸ் கன்னியாகுமரி. 2 பாலுக்கு அப்புறம் 3rd பால் இப்ப ஸ்ட்ரைக்ல வந்திருக்காரு ரோஹித் தினேஷ். லீனஸ் ப்ரோ இங்க இருக்காரு எங்களுக்கு பக்கத்துல. சரியா பாடல. காட் பிஹைண்ட் கான வாய்ப்பு. லிப்பின் ஜோஸ் டிராப்புங்க. கொஞ்சம் தடுமாறிட்டாரு. லைட்டிங் ப்ராப்ளமா என்னன்னு தெரியல. கரெக்டா கெஸ் பண்ண முடியல அவர்னால. ஒரு லைஃப் கிடைச்சிருக்கு ரோஹித் தினேஷ்க்கு. டானியோட ஒரு சிறப்பான பந்து பிச்சுக்கிட்டு வந்துச்சு. குத்துனோன்னா ஓகே பரவாயில்லன்னு சொல்லி அவங்க டீமுக்குள்ள காம் டவுன் ஆகி நெக்ஸ்ட் பாலுக்கு போயிட்டு இருக்காங்க. Good shot, chance for return catch up பிடிக்க முடியுமா? Once again dropped. This is tough one.
இது ரொம்பவே கஷ்டமான ஒரு கேட்சுங்க. ரியாஸ் ப்ரோ கூட அடிக்கடி கமெண்ட்ரியில் சொல்லுறதை நம்ம கேட்டிருப்போம். திரும்பி போகிறது எவ்வளோ கஷ்டம், திரும்பி போய் அந்த கேட்ச் பிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. திஸ் இஸ் ஸ்பெக்டாகுலர். ரொம்ப டஃப், லைட்டிங் வேற இருக்கு. பேக் டு பேக் 2 டிராப் கேச்சஸ். ரோஹித் தினேஷுக்கு 2 லைஃப் கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம். வெல் பால், எக்ஸலென்ட் டெலிவரி. சம பேஸ் வச்சிருக்காரு கையில. நியூ பால்ல இந்த அளவுக்கு பேஸ் ஜெனரேட் பண்றாரு. ஷார்ட் பிச் தான் இருந்தாலும் சர்ன்னு போச்சு. ஒரே ஒரு மேட்ச் தான் 6 TSPL சீசன் 1 2025ல இன்னும் மிச்சம் இருக்கு. அது த கிராண்ட் ஃபினாலே. அதுல யூனிக் ஸ்போர்ட்ஸ் தங்களுடைய தடத்தை பதிச்சுட்டாங்க. அவங்களுக்கு எகென்ஸ்டா யார் ஆட போறாங்கன்றதான் இங்க கேள்வி. ஐயோ, கொஞ்சம் அட்வான்ஸா போயிட்டான்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நின்னுதான் வந்துச்சு பந்து. டாட் பால் டு இன் திஸ் ஃபர்ஸ்ட் ஓவர். 3 ஓட்டங்கள்ல போட்டிருக்காரு டானி தரீஷ். வாட் a ஸ்டார்ட் இன் திஸ் செமி ஃபைனல். 3 ஓட்டங்கள்ல போட்டு முடிச்சிருக்காரு வித்தவுட் எனி பவுண்டரிஸ். பவர் பிளே ஓவர என்பது குறிப்பிடத்தக்கது. செகண்ட் ஓவர் போடுறதுக்காக கிரிக் சைட்ல இருந்து மோகன் பிரசாத் ரெடி ஆயிட்டு இருக்காரு. ஸ்ட்ரைக்ல வெங்கட் ரெய்னா ஜெர்சி நம்பர் 3 ரெடியா இருக்காரு அதை சேஸ் பண்றதுக்கு. Mohan to Venkat. Second over, first ball. Catch is the call. Lovely take. விடானே கிளியர் பண்ணல. ஃபுல் பேஸ்ல ஒரு லோ டாஸ் கரெக்டா அடிக்கலையோ அப்படின்னு தோணுது. வச்ச ஃபீல்டருக்கு போட்டார் தெளிவா. செம ஃபீல்டர் அந்த இடத்துல பிளேஸ் பண்ணி எடுத்தாங்க. கேட்ச் பிடிச்ச ஒரு டெலிவரி பிளேயர். ஒரு கிரேட் எக்ஸிகியூஷன் டெலிவரின்னு சொல்லலாம். ஏன்னா லாங் ஆஃப் மேல வச்சிருந்தாங்க, மிட் விக்கெட் மேல வச்சிருந்தாங்க, லாங் ஆன உள்ள வச்சிருந்தாங்க மிடான்ல. ஸோ மிடான கிளியர் பண்ண ட்ரை பண்ணாரு, ஆனா முடியல. நீங்க ஐபிஎல் கொஞ்சம் ஹைப் ஆகிற டைம்ல பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். மும்பைக்கு பொல்லாடுக்கு வந்து இப்படி ஒரு விக்கெட் எடுத்திருப்பாரு எம்எஸ்டி வச்சு. அந்த மாதிரி வச்சு ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க இந்த இடத்துல. அண்டர் 21 பிளேயர் அரவிந்த் ஒரு முக்கியமான கேட்ச் பிடிச்சிருக்காரு. கார்த்திக் 1 டவுன் பொசிஷன்ல ரோஹித் தினேஷ் கூட ஜாயின் ஆகிறாரு. விஎம் ஸ்பாட் ஆன் சைட்ல இருந்து மாலையடி கார்த்திக். Well left, dot ball. Sweep shot, gapல ஆடி இருக்காரு. செம பிளேஸ்மென்ட், பால் உருளுமா உருளல, பட் டிஸ்டன்ஸ் போகல. நல்ல ஒரு சேவ், ஓடி எடுக்கப்பட்ட 2 ஓட்டங்கள், ஈஸி 2 ரன்ஸ். ஆனா நல்லா பிளேஸ் பண்ணாரு மாலையீடு கார்த்தி. ஒரு பவுண்டரிக்காக அங்க பிளேஸ் பண்ணாரு. நல்ல ஒரு ட்ரை. குட் ஷாட். எப்படாப்ப கிளியர் பண்ணி கவர்ஸ் ரீஜியன்ல பியூட்டிஃபுல் ஷாட் பிளேஸ்மென்ட். மாலையீடு கார்த்தி பேட்ல இருந்து முதல் பவுண்டரி. வெல் பிளேட். சூப்பரான ஷாட், சூப்பர் பிளேஸ்மென்ட். புதுக்கோட்டை மாவட்டத்தின் ரன் மஷீன் என்று செல்லமாக அழைக்கப்படும் மாலையீடு கார்த்தி இப்போ ஓபனிங் இங்க ஸ்ட்ரைக்கிங் எண்ட்ல விஎம் ஸ்பாட்டன்ஸ் சிவகங்கை மாவட்டத்திற்காக. திஸ் இஸ் லைக் சேவாக் ஷாட்.
டிஃபென்ஸ் குட் ரன்னிங். பவுண்டரிக்கு அப்புறம் ஒரு சிங்கிள். சென்சிபிள் பிளே. இந்த ஓவரில் மோகன் 5 பால் போட்டு 7 ரன் கொடுத்துருக்காரு. ஒரு விக்கெட் வேறு எடுத்திருக்காரு. Oh, inside edge. Dot ball. Nalla comeback from the bowler. Dot ball to in the power play overs. 2 ஓவர் முற்று பெற்ற நிலையில் அணியின் எண்ணிக்கை 10 ஓட்டங்கள். ஒரு பவுண்டரியை விட்டு கொடுத்திருந்தாலும் 7 ஓட்டங்களை போட்டிருக்காரு. சூப்பரா ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இங்க கிரிக்ஸ் கன்னியாகுமரி. 10 ஓட்டங்கள் ஒரு விக்கெட் இழந்து. கிரிக்ஸ் சைடில் இருந்து பார்த்தா ஃபீல்டர் ஸ்கூலில் நல்ல கெமிஸ்ட்ரி. அவங்க வந்து ட்ரிக்ஸாக ஒவ்வொரு பாலையும் யூஸ் பண்ணுறாங்க, அப்படி தான் சொல்லணும். எல்லாருமே பிரிஸ்கா இருக்காங்க. Big appeal. Big appeal. ப்ரோ அம்பையர் பக்கத்தில் போகாதீங்க ப்ரோ, பேசிட்டு விடுங்க. ஒயிட் பால். டேனி கண்டினியூ பண்றாரு. ஸ்ட்ரைக்ல கார்த்திக். What a pace! What a pace! பாலோட அந்த வெளிப்பாடு தெரிஞ்சது அவர் கையில, டேனி தெரீஷ் கையில இருந்து. இப்போ வரைக்கும் கிரிக்ஸ் கன்னியாகுமரி கைகள் ஓங்கி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பால் டு பால் ஆட விடல. பவர் பிளேஸ்ல பெரிய ரன்ஸ் வரல. இமிடியேட்டா டேனி எடுத்துட்டு வந்து பிரஷர் போட்டுருக்காங்க விஎம் ஸ்பாட்டன்ஸ் மேல. எப்படி கம்பேக் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். விஎம் ஸ்பாட்டன்ஸ் கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ். Again back to back dot ball. சுச்சிட்டு டைமிங் பத்தல. பேட் எடுக்கறதுக்குள்ள புஷ்ன்னு போகுது பந்து. 6 பால் பிட்ச் ஆஃப் தி ரன்ல பிச்சிக்கிட்டு போகுது இங்க. வெல் பிளேட். 2 பால் பேட்ல படணும்னா டீசென்ட்டா எண்ட மாத்தி விட்டாரு. திஸ் இஸ் மெச்சூரிட்டி கேம் பிளே. ஒரு நல்ல பேட்ஸ்மேன் காலர்கள் அப்படின்னு சொல்லலாம். அப்சல்யூட்லி. ஒரு நல்ல டீம் கிரிக்ஸ் கன்னியாகுமரி. நல்ல ஸ்போர்ட்டிவா ஆடுவாங்க, ஃபேரா ப்ளே பண்ணுவாங்க. நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். லாஸ்ட் 3 more. சேர் அப் பண்றாங்க. என்னதான் நடந்தாலும் உள்ள எல்லாருமே பேசுறாங்க, கேம்குள்ள இருக்காங்க. நல்ல விஷயம். விக்கெட். தினேஷ் தன்னோட ஆட்டத்தை இழக்கிறார் இங்க. டானி ஸ்ட்ரைக்ஸ் அகைன். இந்த முறை நோ மிஸ்டேக்ஸ் ஆன் லிப்பின். சரியான பேஸ் வச்சிருக்காருங்க கையில.
டேனியோட ஓவரை பார்க்கும்போது நான் லைவாக சேப்பாக்கில் ஒரு மேட்ச் பார்த்துருக்கேன், கேகேஆருக்கும் சிஎஸ்கேவுக்கும். அதில் பிரசித் கிருஷ்ணா இந்த மாதிரி பேஸ் தான் போட்டார். நம்ம லைவாக பார்க்கும்போது தான் அது தெரியுது, வீடியோவில் வேற மாதிரி இருக்கும். வாட் அ பேஸ்! ஆக்சுவலாக வந்து டேனி வந்து இப்போ அவங்க கிரிக்ஸ் டீம் கரையை கடக்கிறதுக்கு ஒரு தோணி மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு எக்ஸ்ட்ராடினரி போலிங். ஒரு அழகான பெயர் கொண்ட இன்பத் தமிழன் நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் வந்திருக்காரு. பிளேடு வெல் பிளேடு. இன்பத் தமிழன் நேற்றுக்கு டேல விஎம் ஸ்பாட்டன்ஸ் ஜெயிச்சே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருந்தப்போ மஸ்ட் வின் கேம் எகெயின்ஸ்ட் சர்வின் ஸ்ட்ரைக்கர்ஸ் அப்போ பிளேயிங் ஃபர்ஸ்ட்ல இருந்தாங்க. லாஸ்ட் ஓவரில் உள்ள வந்த இன்பத் தமிழன் ஒரே ஓவரில் 27 ஓட்டத்தை சேர்த்து கொடுத்தார் விஎம் ஸ்பாட்டன்ஸ்க்கு. ஸோ அங்கே மாறிச்சு விஎம் ஸ்பாட்டன்ஸோட ரிதம். அதோடைய பிரதிபலனா இங்கே இருக்காங்க செமிஃபைனலில். அண்டர் 21 பிளேயா இன்பத் தமிழன் கிரியேட்டிங் ஹிஸ்டரி ஃபார் விஎம் ஸ்பாட்டன்ஸ் இந்த டோர்னமெண்ட்ல. Played. Well played. Tough delivery. Step bowlers அடிக்க போகல பெருசா. ஓடி எடுக்கப்பட்ட 2 ஓட்டங்கள். இத்துடன் இந்த ஓவர் முற்று பெறுகிறது. 3 ஓவர் முடிஞ்ச நிலைமையில் அணியின் எண்ணிக்கை 15, 2 விக்கெட் இழந்து 15 for 2 at the end of 3 overs. இப்போதான் புரியுது கிரிக்ஸ் டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங்கை எதுக்கு எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது. அதை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப டைட்டி போலிங். ஃபோர்த் ஓவர் போகிறதுக்காக கிரிக்ஸ் சைடில் இருந்து பெட்டி, ஜெர்சி நம்பர் 10. ஸ்ட்ரைக்ல இன்பத் தமிழன் இருக்காரு. சான்ஸ் டு கேட்ச். ஓ, சேஃபா கேப்ல லேண்ட் ஆயிருக்கு. விக்கெட் கீப்பர் லிபின் ஜோசே வந்தாரு. மிஸ் ஃபீல்ட். அதன் காரணமாக ஓடி எடுக்கப்பட்ட 2 ஓட்டங்கள். அவர்கிட்ட கேளுங்க. சேஃபா இருங்க டேனி ப்ரோ சேஃபா இருங்க. குட் ரன்னிங். ரொம்ப முக்கியமான ரன். வெல் போல். எக்ஸலன்ட் டெலிவரி. யாக்கிங் டெலிவரி. பிச்சி கையில இருந்து செம ஆடிட்டு இருக்காங்க. இங்க செமிஃபைனல் 2 இங்க நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கிரிக்ஸ் கன்னியாகுமரி வெர்சஸ் விஎம் ஸ்பார்டன்ஸ். ஷாட்டுங்க. பியூட்டிஃபுல் ஷாட். பேஸை யூஸ் பண்ணி பின்னாடி திசையில. ஸோ இவங்க எல்லாருமே பேஸ் நல்லா போடுறாங்க, நல்லா தெரிஞ்சிருக்கு அவருக்கு. ஸோ வேற வழி இல்ல, பின்னாடி தான் ஆடி ஆகணுன்ற மாதிரி அதுக்கு நல்ல முடிவும் கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம். மாலையடி கார்த்தி ஒரு பக்கம் வெல் செட் பேட்ஸ்மேன். இப்போ 9 பந்துகளில் 14 ஓட்டங்களை பதிவு பண்ணி இன்பத் தமிழன். பெட்டி நிறைய வேரியேஷன்ஸ், நிறைய ஸ்டாக் பால்ஸ் வச்சிருக்கக்கூடிய ஒரு பவுலர் பெட்டி.
ஷாட். ஷாட்டுங்க. ஒரு ஷார்ட் பால் தப்பான இடத்துல பேஸ் பண்றாங்க. சைடு டு தி ஃபீல்டர். மோஸ்ட்லி அங்க ஃபீல்டர் வைக்க மாட்டாங்க. சோ அங்க திருப்பி விட்டார் பாலை. played well played. டஃப் டெலிவரிஸா இருந்தா கண்டிப்பா ரன்ஸ் ஆகறாங்க. ரன்னிங் பிட் இந்த விக்கெட் வேற லெவல்ல இருக்கு. ஒரு சின்ன மிஸ்ஃபீல்ட் அதன் காரணமாக இங்க ஓடி எடுக்கப்பட்ட 2 ஓட்டங்கள். ரெண்டு பேருமே ஃபாஸ்ட் ரன்னிங் பண்றாங்க. ஒரு ரன் முக்கியம் அப்படிங்கிறது அவங்க தெரியும். ஒரு சைடு வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர், ஒரு சைடு யங்ஸ்டர். Again, good well batting. played again. தள்ளிட்டாங்க ரெண்டு நினைக்கிறேன். Sensible game play இங்க. லீனஸ் chance for run out. சம த்ரோ. லீனஸ் தமிழ்நாடு காவல்துறையை சார்ந்த நண்பர் லீனஸ். சோ நைஸ். நல்ல ட்ரை. ரொம்ப லாங்ல இருந்து ஒரு சூப்பரான ஃபீல்டிங் பண்ணாரு. 4 ஓவர்கள் முற்றுப்பெற்ற நிலையில் இன்னைக்கு 27 2 விக்கெட் இழந்து ஒரு ஷார்ட் பிரேக் ஃபார் 2 minutes. குயிக்கா முடிச்சிருங்க பிரேக்கை யூஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டு டீமுமே பிரேக்கை யூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் குயிக்கா பேசிட்டு வந்திருக்கேன். கிரிக்ஸ் நண்பர்களா இருந்தாலும் சரி, விஎம் ஸ்பார்டன்ஸ் நண்பர்களா இருந்தாலும் சரி. நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 6 தமிழன் ஸ்ட்ரீட் பிரீமியர் லீக் சீசன் 1 2025 செமிஃபைனல் 2. அஸ்வின் வந்திருக்காருங்க நியூ போலரா உள்ள. ஓகே played superb shot gapல பிளேஸ் பண்ணிருக்காங்க. what a shot placement. what a shotங்க. உண்மையாவே எக்ஸலென்ட் பிளேஸ்மென்ட்னு சொல்லலாம். மாலையீடு கார்த்தி பேட்ல இருந்த பவுண்டரி, ஒன் மோர் பவுண்டரி. அவர் கண்ணுக்கு துண்டா தெரியுதுன்னு நினைக்கிறேன். பந்தீங்க இவ்வளவு பளிச்சுன்னு உள்ள ஃப்ளட் லைட்ஸ்க்கு மத்தியில. ஷாட் அகைன் மீண்டும் ஆஃப் தி சைல கெஸ் பண்ணி பிடிச்சாரு கரெக்டா. சான்ஸ் ஃபார் நல்ல ஒரு த்ரோ. கண்டிப்பா ஓடி ரன் அவுட் இருந்திருக்கும். குட் கால். சிங்கிள் ஒன்லி. கிராஜுவலா அப்படியே ஸ்கோரை இன்க்ரீஸ் பண்ணி கொண்டு வராங்கன்னு சொல்லலாம்.
நல்ல ஒரு bowling யூனிட் இருக்கு. அவங்க பவுலர்ஸ் கண்டிப்பாக கான்ஃபிடென்ட்டாக போடக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல டார்கெட்டை செட் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் விஎம் ஸ்பார்டன்ஸ். ஸோ எஞ்சி உள்ள வெளியே 3 ஓவர் துண்டா இருக்கு. One more wicket is gone for VM Spartans. Calm and composed நல்ல லைன் நல்ல லென்த்ல செல்லம்மா ஒரு முத்தமிட்டு போயிட்டு இருக்க சொல்லலாம் பேட்ல. நல்ல ஒரு டீஷர்ட்டான பார்ட்னர்ஷிப்பை பில்ட் பண்ணி கொண்டுட்டு வந்தாங்க மாலையீடு கார்த்தி அண்ட் இன்ப தமிழன். நீ பேட்ஸ்மேன் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக உள்ள வாங்க ப்ரோ. கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணி கொடுங்க. செகண்ட் இன்னிங்ஸ் ப்ரெஷராக போகும்போது நிறைய டைம் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக டைம் எடுத்துக்கோங்க செமிஃபைனல்ன்றனால. Next batsman, Amjad Khan, left-handed batsman. $32 for 3 as of now 4.3ல. So Amjad புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்து ஹைட் மேன், a quality lefty from தமிழ்நாடு டென்னிஸ் கிரிக்கெட்ல இதுவரைக்கும் இந்த லீக் டோர்னமெண்ட்ல லீடிங் ரன் ஸ்கோரர் பட்டியல்ல அம்ஜத்துடைய பேரும் 3வது இடத்துல இருக்கு. இந்த மேட்சில் அவர் ஆடுறது மூலமா அவர் டேபிள் டாப்பரா வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. எல்லா மேட்சும் நல்லா ஆடி கொடுத்திருக்காரு விஎம் ஸ்பார்டன்ஸ்க்காக. இந்த செமிஃபைனல் என்ட்ரி ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் அம்ஜத் கான். குவார்டர் ஃபைனல்ல சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணுங்க. எப்படினாலுமே செகண்ட் இன்னிங்ஸ் ப்ரெஷராக தான் போகும் எனக்கு தெரிஞ்சு. அப்போ டைம் எடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிளேடு ஒரு இளநி சீபல், ஒரு கட் ஷாட் ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர். அம்ஜத் இன்னிங்ஸ் ஸ்டார்ட்ஸ் வித் சிங்கிள். ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு எப்பவுமே ஒரு ஹைட் வந்து ஒரு ப்ளஸ் தான். அது அம்ஜத் கான்ட்ட இருக்கு. ஜெர்சி நம்பர் 31. Two more. ஷாட் சுவிட்ச் ஹிட்ல இந்த முறை தெளிவா பட்டுருச்சு. 1 bounce பவுண்டரி. எந்த பால் ரெடியா இருந்தாரோ அந்த பால் கரெக்டா வந்து விழுந்துச்சுன்னு சொல்லலாம். ஷார்ட் பால். இரண்டாவது பவுண்டரி இந்த ஓவர்ல மாலையீடு கார்த்தி பேட்ல இருந்து. 1 லாஸ்ட் டெலிவரி. இதுவரைக்கும் இப்போ இந்த ஓவர்ல 10 ஓட்டங்கள் கன்சீட் பண்ணிருக்காங்க அஸ்வின். மாலையீடு கார்த்தி டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டி ஹியர். Again switch it பண்ணாரு, but this time straight to the fielder. நல்ல ஒரு பேக்கப். சிங்கிள் only. இத்துடன் இந்த ஓவர் முற்று பெறுகிறது. 5 ஓவர் முடிவில் ஸ்கோர் 38. 3 விக்கெட் இழந்து 38 for 3 at the end of 5th over. That's 3 overs more. இப்போ வரைக்கும் ரன் ரேட் வந்து கொஞ்சம் கண்ட்ரோலாக தான் இருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் கிரிக் சைடில் bowling அட்டாக். பெட்டி கண்டினியூ பண்றாரு. பெட்டி நீ போல அவரோட லாஸ்ட் ஓவர்ல 12 ரன்ஸ் கொடுத்திருந்தாரு. எஸ்
பெட்டி அண்ட் அஸ்வின் அவங்க ஓவரில் மட்டும்தான் 10 ரன்னுக்கு மேலே கன்சிடர் பண்ணியிருக்காங்க. ஸோ மற்ற பவுலர்ஸ்லாம் சிக்கன பந்து வீச்சா போயிருக்கு. ஆல்ரெடி 12 ரன் போயிருக்கு வெட்டி ஓவரில். ஸோ அவர் கண்டிப்பாக இங்கே கம்பேக்கிங் ஓவர் போடணும்னு வந்திருப்பார். அவரை நம்பி அவருக்காக 2வது ஓவர் இங்கே. கார்த்திக் ரெடி ஆயிட்டாரு ஸ்ட்ரைக்ல. குட் ஷாட். ஃபுல்லாக ஏறி போய் நின்னார் ஸ்டம்ப் மேலே. ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர். வாட் அ த்ரோ! ஒரு புல்லட் த்ரோங்க. நோ சான்ஸ் டு கெட் டு சிங்கிள் ஒன்லி. ஸோ அம்ஜத் ஆக்சலரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவார் நினைக்கிறேன். இப்போ இருந்து சரியா 3 ஓவர் இருக்கு. ஷாட்! பியூட்டிஃபுல் ஷாட்ங்க. வாட் அ ஷாட். ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனா மாறினாரு. ஒரு ஸ்லாக் ஸ்வீப்ல ஒரு பவுண்டரி. வெல் பிளேட் அம்ஜத். முதல் ஷாட்டே பார்க்கவே ரொம்ப அழகா இருந்துச்சு. உண்மையாவே ரைட் ஹேண்டட் பேட்ஸ்மேன் தான் நிறைய லெஃப்டியா மாறி ஆடுறாங்க. இங்க லெஃப்ட் ஹேண்டட் பேட்ஸ்மேன் ரைட்ல ரிவர்ஸ்ல திரும்பி ஒரு சூப்பரான கனெக்ட் பண்ணி அடிச்சாரு பவுண்டரி. மச் நீடட் பவுண்டரி. பவுலிங் யூனிட் நல்லாவே இருக்கு. பிஎம் ஸ்பாட்டன்ஸ்ல கண்டிப்பா பிரஷர் போடுவாங்க. Wide ball. Well left. ஒரு ஃபீல்டர் டீப் ஸ்கொயர் லெக்ல again wide, back to back wides. டீப் ஸ்கொயர் லெக்ல இருந்த ஃபீல்டர் ஷார்ட்ல வந்துட்டாரு. ஷார்ட் தேர்ட்மேன்ல ஷார்ட் பாயிண்ட்ல இருந்தவர் டீப் பாயிண்ட்டுக்கு போயிட்டாரு. பிரஷர் அந்த பவுலர். கடைசி ஒரு பந்தில் 6 ஓட்டங்கள் கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம் விஎம் ஸ்பாட்டன்ஸ்க்கு. ஸ்லோயர் ஒன், பெரிய லெவலில் பேஸ் ஜென்ரேட் பண்ணல இந்த பால்ல. ஸ்வீப் ஷாட் ஆட ட்ரை பண்ணாரு. சிங்கிள் ஓன்லி. பட் டைமிங் இஸ் நாட் பர்ஃபெக்ட். இப்போ ஸ்ட்ரைக்ல ஜெர்சி நம்பர் 99. ஒரு டேக் இருந்துச்சு. ஆட்டம் இழக்கிறார் மாலையீடு கார்த்திங்க. எண்ட் ஆஃப் த இன்னிங்ஸ். மாலையீடு கார்த்தியின் ஆட்டம் முடிவுக்கு வருகிறது. 16 பந்துகள்ல 16 பந்துகள்ல 26 ஓட்டங்களை பதிவு பண்ணாரு. பாதி ரன்னுக்கு மேல அவரே அடிச்சு கொடுத்துறான்னு சொல்லலாம். வெல் பிளேட் மாலையீடு கார்த்தி. ஒரு குவாலிட்டி இன்னிங்ஸ் ஃப்ரம் ஹிம். நீ பேட்ஸ்மேன் கொஞ்சம் பாஸ்டா உள்ள வாங்க. குரிக் சைடில் இந்த மாதிரி ஒரு பிரேக் த்ரூக்காக தான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. லாஸ்ட் ஓவர் அஸ்வின் அதுக்காக ட்ரை பண்ணாரு. பட் திஸ் ஓவர் பெட்டி காட் இட். பேட்ஸ்மேன் வெளியில போற வரைக்கும் அந்த பேட்ஸ்மேன் உள்ள வர மாட்டீங்க. கொஞ்சம் ஃபாஸ்டா உள்ள வந்துருங்க. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன்லாம் பேட்ஸ்மேன் கொஞ்சம் ஃபாஸ்டா வாங்க ப்ரோ. ரொம்ப லேட்டு நீங்க வர்றது. திலீப் ரஞ்சன் நியூ பிளேயர் ஆயிங்க. ஐஎஸ்பிஎல் பிளேயர், லெஃப்ட் ஹேண்டர். ஒரு நல்ல ஸ்விட்ச் ஹிட் அடிச்சாரு ஒரு மேட்ச்ல.
ஏற்கனவே ஒரு லெஃப்ட் ஹேண்டட் ஸ்ட்ரைக்ல இருக்காரு, நான் ஸ்ட்ரைக்ல. இப்போ அவரோட ஜாயின் ஆயிருக்காரு. இந்த லீக் டோர்னமெண்ட்ல திலீப் ரஞ்சன் இஸ் ஒன்லி பிளேயர் சுவிட்ச் திரும்பி மிட் விக்கெட்ல அடிச்சது. ஒரு லெஃப்ட் ஹேண்டர் ரைட் ஹேண்டரா மாறி பெட்டி கிரிக்ஸ் கன்னியாகுமரிக்காக ஒரு சூப்பர் விக்கெட்டை இப்போ எடுத்து கொடுத்தாரு. வெல் பால், எக்ஸலன்ட் டெலிவரி. கரெக்டா போய் கிரீஸ்க்குள்ளே ஓட்டான்னு சொல்லலாம். ஒன் மோர். Well ball, back to back that ball so end the over. இந்த ஓவர்ல ஒரு 4 2 ஒய்டே வந்திருந்தாலும் விக்கெட்டோட இந்த ஓவர் மொத்தமாவே 8 ரன் தான் கொடுத்திருக்காரு பெட்டி. எக்ஸலன்ட் கம் பேக் ஃப்ரம் தி பவுலர். 6 ஓவர் முடிந்த நிலையில் அணியின் எண்ணிக்கை 46, 4 விக்கெட் இழந்து 46 for 4. 6 overs completed. Last 2 overs to go. எந்த அளவுல கிரிக்ஸ் கன்னியாகுமரி விஎம் ஸ்பாட்டன்ஸ் ரிஸ்ட்ரிக்ட் பண்ணலாங்க அப்படின்னு பார்க்கலாம். லாஸ்ட் 2 ஓவர்ஸ் மோர் 12 பால் இருக்கு. தன்ராஜ் இங்க அடுத்த ஓவர் போட தன்ராஜ் கேமுக்குள்ள இருக்கிறதே தெரியல, சைலண்டா இருக்காரு. அப்படியே சாரி அஸ்வின் தான் போடுறாங்கன்னு நினைக்கிறேன். அஸ்வின் அவருக்கான 2வது ஓவர். வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு பவுலர். இப்ப ஸ்ட்ரைக்ல அம்ஜத் கான் வந்திருக்காரு. குட் யார்க்கர். எக்ஸலன்ட் யாக்கா. ஒண்ணுமே பண்ண முடியாது, அத டிஃபென்ஸ் மட்டும் தான் பண்ண முடியும். குட் ஸ்டார்ட். லாட் ஆஃப் என்கரேஜஸ் ஃப்ரம் fielding side. Oh, well ball, back to back good deliveries. Right hander அசல்ட்டா ஆனாங்க ஒரு ஓவர். இங்க லெஃப்ட் ஹேண்டர் ஸ்ட்ரகிள் பண்ணிருக்கான்னு சொல்லலாம். ஷார்ட் பிட்ச் டெலிவரி தான், அட்வான்ஸ் பேட் போயிட்டாரு அம்ஜத் கான். எஸ், பேக் டு பேக் டாட் பால்ஸ். எல்லா வேரியேஷனும் போடுவாரு, ஃபுல் பேஸ்லயும் போடுவாரு, யாக்கிங் லென்த்லயும் போடுவாரு. அஸ்வின் a quality player from கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து கன்சிஸ்டன்ட்டா யாக்கர் டெலிவரி போடக்கூடிய பவுலர். Again, ஏதா முறை செலிப்ரேஷன் பண்றாங்க. பிக் அப்பீல் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ணே ஆர்கியூ பண்ணாதீங்க, நீங்க கேட்காமையும் கொடுப்பாங்க. ஒரிஜினலா இருந்தா அவங்க கன்சிடர் பண்ணி தான் கொடுப்பாங்க. வந்து கொஞ்சம் நல்லா பிஹேவ் பண்ணுங்க. லைவ்ல அவ்வளோ பேர் உங்களை பார்த்துட்டு இருக்காங்க. வந்து இங்க ஒரு நல்ல ஸ்டாண்டர்ட்ல உள்ள பிளேயரா இருக்கலாம். ஆக்சுவலா வந்து காட் பிஹைண்ட் வந்து மெயின் அம்பையர்கிட்ட தான் அப்பீல் பண்ணோம் ப்ரோ. ஓகே ஓகே, ப்ளே ஃபேர். இட்ஸ் ஆல் இன் த கேம். கண்டிப்பாக கேமுக்குள்ள எல்லா ப்ரெஷரும் இருக்கும், எங்களுக்கு தெரியும். கேம் அந்த மாதிரி செமிஃபைனல் அப்படின்ற பட்சத்தில் அம்பையர்ஸ் நீங்க எல்லாருமே அக்ரெஷனோட இருக்கீங்க. கொஞ்சம் பாருங்க எவ்வளோ பேர் பார்த்துட்டு இருக்காங்கன்னு. This time அம்ஜத் கான் ஸ்லாட்டில் இருந்த பந்து ஹியூஜ் ஒன் லாங் ஆஃப் திசையில அரை சதம் கடக்கிறார்கள் விஎம் ஸ்பார்டன்ஸ். 52 ஓட்டங்கள். இப்போ விசில் பறக்குது. This 6 much needed boundary. This time sweep shot ஆட ட்ரை பண்ணாரு, பட் straight to the fielder. குட் ஸ்டாப் பிஹைண்ட் தி ஸ்டம்ப்ஸ்ல இருந்து. லவ்லி ஸ்டாப். நல்ல ஓவரா போயிட்டு இருந்துச்சு. ஒரு பிரஷர் எல்ல கிரியேட் ஆச்சு, அதனால இங்க லென்த்தை மிஸ் பண்ணிட்டாரு நினைக்கிறேன் அஸ்வின். யாக்கிங் லென்த் கன்சிஸ்டன்ட்டா போடக்கூடிய ஒரு பவுலர் லென்த்ல மிஸ் பண்ணிட்டாருங்க. 7th over last ball. லாஸ்ட் ஒன் மோ.
ஃபாஸ்டா பண்ணுங்க. லாஸ்ட் ஒன் மோர். ஓ வெல் பால், எக்ஸலன்ட் ஸ்டாப். ஒரு டிஃபரண்டான ஷாட் ஆடுறதுக்கு ட்ரை பண்ணாரு. ஸோ டாட் பால் டு எண்ட் திஸ் ஓவர். 53 ஓட்டங்கள். ஒரு 6 போயிருந்தாலும் இந்த ஓவரை 7 ரன்ல போட்டு போயிருக்காரு அஸ்வின். எக்ஸலன்ட் ஓவர். அந்த 6 மட்டும் வரல அப்படின்னா 2 ரன் 3 ரன்ல போட்டுருப்பாரு எனக்கு தெரிஞ்சு. 7 ஓவர் முடிஞ்ச நிலைமையில் அணி எண்ணிக்கை 53, 4 விக்கெட் இழந்து 42 பந்துகளில் 53 ஓட்டங்கள். கண்டிப்பா இந்த மேட்ச் இன்னும் பிரஷரா தான் போக போகுது. கன்னியாகுமரி ஒரு நல்ல ஃபைட் பேக் கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் ஆர்கனைசிங்காக இருந்தாங்கன்னா பக்காவாக இருக்கும். ஏன்னா கன்னியாகுமரிக்குன்னு ஒரு தனி ஃபேன் பேஸே இருக்குது. அவ்வளோ ஜென்யூன் கேம் ஆடுவாங்க. விஎம் ஸ்பாட்டன்ஸ் ஒன்றும் செலுத்தவர்கள் அல்ல. சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த விஎம் ஸ்பாட்டன்ஸ் அவங்களுக்கும் இங்கே எக்கச்சக்க ஃபேன்ஸ் இருக்காங்க. ஈச் அண்ட் எவ்ரி பிளேயர்ஸ் அந்த டீமில் இருக்க எல்லாருக்குமே தனித்தனியாக நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. ஒரு குவாலிட்டி லெஃப்டி அம்ஜத் இன்னும் ஸ்ட்ரைக்கில் இருக்காரு. ஒரு 6 அடிச்சிருக்காரு. வெல் செட்டாக இருக்காரு. உள்ள வந்தோடனே சுவிட்சில் ஒரு பவுண்டரி பதிவு பண்ணியிருக்காரு. ஸோ என்டையராக இன்னைக்கு டே ஃபுல்லாகவே நல்லா ஆடி இருக்காரு அவர். நான் ஸ்ட்ரைக்லையும் சாதாரண பேட்ஸ்மேன் கிடையாது. அவரும் ஐஎஸ்பிஎல் பிளேயர் திலீப் ரஞ்சன். ஸோ பேட்டில்ஸ் 2 யங்ஸ்டர்ஸ் லாஸ்ட் ஓவரை போடுறதுக்காக அண்டர் 21 பிளேயர் அரவிந்த் செலக்ட் பண்ணியிருக்காங்க கிரிக் சைட்ல இருந்து. ஆஃப் சைடில் லெஃப்ட் ஹேண்டட் பேட்ஸ்மேனுக்கு ஷார்ட் தேர்ட் மேன் கேச்சிங் பொசிஷன்ல ஒரு ஃபீல்டர். டெத் ஓவர் லாஸ்ட் ஓவர் போடுறதுக்கு கன்னியாகுமரி கிரிக்ஸ் கன்னியாகுமரியில இருந்து ஒரு அண்டர் 21 பிளேயர் அம்ஜத்துக்கு போடுறதுக்கு கிரிக்ஸ் கன்னியாகுமரிக்காக அரவிந்த் டு அம்ஜத். கொஞ்சம் ஃபாஸ்டா பண்ணுங்க ப்ரோ. இருந்த பந்து 6. லவ்லி ஷாட். அலட்சியமா அடிக்கப்பட்ட ஒரு 6 சொல்லலாம். பேக் டு பேக். ரெண்டாவது 6 பாக்குறோம் அம்ஜத் பேட்ல இருந்து. அலட்சியமாக அடிக்கப்பட்ட பந்து. டெத் ஓவர்ல முதல் பந்திலே 6 எடுத்து ஸ்ட்ரைட்டாவே அண்டர் 21 பிளேயர் மேல பிரஷர் போட்டுருக்காருங்க அம்ஜத். வெளியில கேட்ச் பிடிச்ச பார்த்தா ஃபீல்டர் நினைச்சேன். பார்த்தா அவங்க டீம் தான் பிடிச்சிருப்பாங்க போல அந்த கேட்சை. அவ்வளோ ஒரு பிக் ஹிட் ஆயிடுச்சு. இது லெக் சைடில் ஒரு டாமினண்டான செக்ஷன் கூட சொல்லலாம். அம்ஜத் கான் பேட்ல இருந்து அம்ஜத் ஒன்ஸ் அகைன் ஹம் ஜீத் அப்படின்னு ஒரு எனர்ஜி பூஸ்ட் பண்றாரு அவங்க டீம் சைடுக்கு. அஸ்வினோட அட்வைஸுக்கு அப்புறம் அடுத்த பால் ரெடி ஆயிட்டாரு அரவிந்த். What a shotting, what a swing speed, lovely check and control. இந்த முறை நான் அடிச்சு சொல்றேன், அரவினை விட அம்ஜத் பேட் எடுத்தது ஸ்லோ தான். ஏன்னா அவர் பந்து வேகமா போய் முட்டுச்சுன்னு சொல்லலாம் பேட்ல. தன்ராஜ் கைகள்ல பேஸ் மெஷின் அரவின் அண்டர் 21 பிளேயர். தன்ராஜ் பேட்ஸ்மேன் அவுட் ஆக்கி கொடுத்திருக்காருங்க. ஒரு வாட்டர் ரிவெஞ்ச் டெலிவரி. சேஃப் ஹேண்ட்ஸ்னு கூட சொல்லலாம். தன்ராஜ பெர்ஃபெக்ட்டா பிடிச்சாரு. அவ்வளோ ஒரு ரிஸ்கி பிளேஸ்ல இருந்து அந்த கேட்சை பக்காவா பிடிச்சாருன்னு கூட சொல்லலாம். அரவிந்த் ஸ்ட்ரைக்ஸ் அகைன். மக்கா செம விக்கெட் மக்கா. உண்மையாவே இந்த மேட்ச் பார்க்கறதுக்கு சிஎஸ்கே வெர்சஸ் எம்ஐ மாதிரி இருக்கு. ஏன்னா எல்லோ வெர்சஸ் ப்ளூ ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு செமிஃபைனல் 2. ஆனா இப்போ சிஎஸ்கேவோட நிலைமை தான் சரியில்லை. இவங்க கன்னியாகுமரியோட நிலைமை சூப்பரா இருக்கு. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா உதய சூர்யா வந்திருக்காரு விஎம் ஸ்பாட் ஆன் சைட்ல இருந்து. ஸ்டம்பை பறக்க விட்டுருக்காரு இங்க அரவிந்த். பேக் டு பேக் ஸ்ட்ரைக்ஸ். முதல் பால்ல 6 அடிச்சதுக்கு அப்புறம் வாட் a comeback. கம்பேக்னா இப்படி தான் இருக்கணும். தரமான கம்பேக் கொடுத்திருக்காரு அண்டர் 21 அரவிந்த். ஸ்டிக்லாம் பறந்துருச்சு. அங்க ஸ்டிக்கும் பைல்ஸ் எல்லாமே பறந்துருச்சு. தூசி பறக்குது, அனல் பறக்குது மேட்ச்ல. What a bowler, what a pace. அரவிந்த் strikes again and again. சும்மா சரிச்சுக்கிட்டு இருக்காரு விஎம் ஸ்பாட்டன்ஸ. அடுத்தது நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் அன்சாரி வந்திருக்காரு. இன்னும் 3 பால் இருக்கு. ஹாட்ரிக் ஃபார் அரவிந்த்.
bowler Arvin and a hat trick. What a bowling, what a pace. கண்டிப்பா தவிர்க்க முடியாத ஒரு பவுலரா மாற போறாரு தமிழ்நாடு டென்னிஸ் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் அரவின். இவருடைய பவுலிங்க்கு மொத்த டீம் இவர் மேல கண்ணை வைப்பாங்க நினைக்கிறேன். பார்க்கலாம் எந்த டீம்ல இருந்து ஒரு கால் வரப்போகுது இனிமே ஃபியூச்சர் டென்னிஸ் கிரிக்கெட்ல. ஒரு நிக்கி இருந்துச்சு, பேசுக்கு பொத்துட்டு போயிரு நினைக்கிறேன். பின்னாடி திசையில பவுண்டரி, லக்கி பவுண்டரி ஃபார் விஎம் ஸ்பார்டன்ஸ். திஸ் டைம் அன்சாரி மச் நீடட் பவுண்டரி. ரொம்ப நல்ல பால்னு கூட சொல்லலாம், சூப்பரா போட்டாரு. பட் ஆனா வந்து லக் விஎம் ஸ்பார்டன்ஸ் தான் இங்க ஒர்க் ஆயிருக்குன்னு கூட சொல்லலாம். விஎம் ஸ்பார்டன்ஸ்க்கு ரொம்ப தேவையான ரன்ஸ். Last one ball of the first innings. Lucky boundary. This is not a mistake from the bowler. Full pace la ஒரு full toss தப்பு பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சிங்கிளோட முடிவுக்கு வருது இந்த முதல் இன்னிங்ஸ். 64 ஓட்டங்களை நிறைவு செய்றாங்க விஎம் ஸ்பார்டன்ஸ். 65 என்பது வெற்றி இலக்கு கிரிக்ஸ் கன்னியாகுமரிக்கு. கிரிக்ஸ் கன்னியாகுமரி அணியினர் 65 வெற்றி புள்ளிகள் எடுத்தால் ஃபைனல் போலாம். டிஎஸ்பிஎல்லோட சீசன் 1ஓட ஃபைனலுக்கு போகிறதுக்கு அவங்களுக்கு 65 வெற்றி புள்ளிகள் தான் தேவை. ஆனால் 65 வெற்றி புள்ளிகளை வச்சு எப்படி எங்களால் நிப்பாட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு டீம் ஸ்ட்ராட்டஜியோட கண்டிப்பாக விஎம் ஸ்பார்டன்ஸ் ரொம்ப பாசிட்டிவாக வருவாங்கன்னு நம்ம நம்பலாம். ஏன்னா விஎம் ஸ்பார்டன்ஸை பொறுத்தளவுக்கு பவுலிங் அட்டாக்குமே சலிச்சவங்க இல்லை, அவ்வளோ ஒரு சூப்பரான அட்டாக் வச்சுருக்காங்க. கிஷோர் வந்துட்டான், டிஃபன் எடுத்துட்டு வந்துட்டான். ரெண்டு டீமோட டிஸ்கஷனும் போயிட்டு இருக்கு. ஏன்னா இந்த மேட்ச் ரெண்டு டீமுக்குமே தெரியும் செமிஃபைனல் நாட் அ நார்மல் மேட்ச். இதுல யார் ஜெயிக்கிறாங்களோ ஃபைனல்ஸ். யூனிக் ஸ்போர்ட்ஸ் கூட ஃபைனல் மேட்ச்ல அவங்க கூட மீட் பண்ணுவாங்க. டென்னிஸ் பால் கிரிக்கெட்டை அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கிரவுண்ட் உண்மையாவே திருப்பூர்ல இருக்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம் நான் சொல்லணும். Z3 ஸ்போர்ட்ஸ் கனியாம்பூண்டி திருப்பூர். நீங்க இன்டர்நேஷனல் ஐபிஎல் இந்த மாதிரி மேட்ச் ஒரு பெரிய கிரவுண்ட்ல பார்த்துருப்பீங்க. திஸ் இஸ் லைக் சேப்பாக் ஸ்டேடியம். அதே அட்மாஸ்பியர் வித் லைட்டிங், கிராஸ் ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காங்க. ஒரு சில கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் அது ஃபினிஷிங் ஆயிரும். ஃபினிஷிங் ஆயிருச்சுன்னா இன்னும் வேற லெவலில் ஆயிரும். அங்கே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க டக் அவுட் ஏரியாலாம் ரெடி ஆகிட்டு இருக்கு, கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கு, அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன். விஎம் ஸ்பார்டன்ஸ் இங்கே உள்ள வந்துட்டாங்க. விஎம் ஸ்பார்டன்ஸ் உள்ள வந்துட்டாங்க. நீங்க பார்த்துருப்பீங்க ஹாலிவுட் மூவி 300 ஸ்பார்டான்ஸ். அதே மாதிரி இங்க 11 ஸ்பார்டான்ஸ். ரொம்ப எக்ஸ்ட்ராடனரி பெர்ஃபார்மன்ஸ் விஎம் பேட்டிங் சைடுல கொடுத்துட்டு இப்ப ஃபீல்டிங் சைடுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. விஎம் ஸ்பார்டன்ஸை பொறுத்தளவுக்கு 64 வெற்றி புள்ளிகள் அடிச்சு ஒரு ஸ்ட்ராங்கான சைடு அணிக்கிறாங்க. செமிஃபைனல்ல 65 வெற்றி புள்ளிகள் அடித்தால் வெற்றி பெறலாம். கிரிக்ஸ் கன்னியாகுமரி வெற்றி பெறலாம். 65 வெற்றி புள்ளிகள் அடித்தால் கிரிக்ஸ் கன்னியாகுமரி அணியினர் வெற்றி பெறலாம். வினோத், நண்பா வினோத்.
65 டார்கெட் ஃபார் கிரிக் சிசி கன்னியாகுமரி. குமரியன்கள் 65 வெற்றி புள்ளிகள் அடித்தால் வெற்றி பெறலாம். ஓப்பனிங் பேரா லிபின் அண்ட் ஜோபின் போயிட்டு இருக்காங்க உள்ள. லிபின் அண்ட் ஜோபின் போயிட்டு இருக்காங்க உள்ள. கிரிக் சைடுல இருந்து ஓபனிங் பேரா இறங்கி இருக்காங்க ஜோபின் அண்ட் லிபின் ஜோஸ் சாரி. விஎம் ஸ்பாட் ஆன் சைடுல இருந்து ஃபர்ஸ்ட் ஓவர் அட்டாக்கிங் பண்றதுக்கு பாலா ரெடி ஆயிட்டு இருக்காரு ஜெர்சி நம்பர் 5. செமிஃபைனல் 2 பரபரப்பா மேட்ச் நடந்துகிட்டு இருக்கு. ரியாசனே இங்க கமெண்ட்ரி லைட்டா சாப்பிட்டு அப்படியே போட்டுருக்கீங்க எல்லாரும். தயவு செஞ்சு டஸ்ட்பின்ல போட்டுருங்க. 3 2 1 ரெடி லெட்ஸ் பிளே. ஷாட் ஸ்லாட்டில் இருந்த பந்து சந்தித்த முதல் பந்திலே பவுண்டரியை பதிவு பண்றாரு டான்சிங் ரோஸ் கன்னியாகுமரியின் ஜோபின். கான்ஃபிடன்ட் ஹிட் அடிச்சிட்டு அசால்ட்டா அதை வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாரு. வாட் அ ஷாட், வாட் அ ஸ்டார்ட். வெல் பால் தெளிவா எடுத்து போய் கிரீஸ்ல போட்டாரு. நல்ல ஒரு சிங்கிள் பவுண்டரிக்கு அப்புறம். இப்ப ஸ்ட்ரைக்ல லிபின் ஜோஸ் வந்திருக்காரு. ரெட் கலர் கேப், ஸ்டார் பிளேயர். ஷாட் சான்ஸ் ஃபார் ஐயோ டிராப்ங்க இங்க. ஆல்மோஸ்ட் பாலுக்கு வந்துட்டாரு பட் டிராப்டு. நல்ல ட்ரை சக்திவேல் ஃபீல்டர் ஜெர்சி நம்பர் 99 ரொம்ப லாங்ல இருந்து ட்ரை பண்ணாரு. தட் இஸ் நாட் ஈஸி. மூணு பால்ல 7 ரன் வந்திருக்கு. விஎம் ஸ்பாட் ஆன் சைடுல இருந்து ஃபீல்டிங் சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. This time quality shot lofted one travel ஆயிருமா அப்படி பார்க்கலாம். ரெண்டு ஃபீல்டர்ஸ் சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மிஸ் ஃபீல்ட் வேற. ஓடி எடுக்கப்பட்ட 3 ஓட்டங்கள். 3 ஓட்டாங்க ஃபாஸ்டா. சூப்பரான கெமிஸ்ட்ரி. குட் ஸ்டார்ட். கான்ஃபிடென்ட். பவுண்டரி செக் பண்ண சொல்றீங்களா? ஓகே. பவுண்டரி செக் ப்ளீஸ். DRS for boundary check. பிளேயர் போக கூடாது ப்ரோ. பிளேயர் போக கூடாது, வெளியே வாங்க.
சேவ் தான் 3 runs. ரெண்டாவது ஃபம்பிளுமே கால் உள்ளதா இருந்துச்சு. சேவ். லிபின் அண்ட் ஜோபின் காம்பினேஷன் கிரிக் சைடுல இருந்து நல்ல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இது வரைக்கும் 4 பால்ல 10 ரன் வந்திருக்கு. நவ் பிரஷர் கிரியேட் டு த bowling side. Down the track. Super shot. One more boundary in this very first over. Cricks Kanyakumari straight away முதல் ஓவர்ல பிரஷர் போட்டுருக்காங்க பாலகங்கா மேல. ஸோ 4 1 2 3 4 அப்படின்னு எல்லாமே அடிச்சாங்க இந்த ஓவர்ல. 4 1 2 3 4 அப்படின்னு இருக்கு இங்க ஸ்கோர் கார்டில். 14 ஓட்டங்கள் இப்போ வரைக்கும் இந்த ஓவர்ல. இன்னும் 6 மட்டும் தான் அடிக்கல இந்த ஓவர்ல. எல்லா ரன்னும் வந்துருச்சு. உண்மையாவே ஜோபின் வந்து சூப்பரான பிளேஸ்மெண்ட் பண்றாரு. 2 பவுண்டரியுமே அவர் அடிச்சது அப்படிதான். Lovely shot. Back to back boundaries. 3 பவுண்டரியை பதிவு பண்ணிருக்காங்க இந்த ஓவர்ல. இத்துடன் முதல் பவர் பிளேயர் முடிவுக்கு வருது. 18 ஓட்டங்கள் கன்சிடர் பண்ணிருக்காங்க. So this is the first time TSPL season 1 6-8 முதல் முறையாக முதல் பவர் பிளே ஓவர்ல 18 ஓட்டங்கள் கொண்டு வந்தது கிரிக்ஸ் கன்னியாகுமரி மட்டுமே. அல்டிமேட் பேட்டிங். எக்ஸலென்ட் பேட்டிங். கிரிக்ஸ் கன்னியாகுமரி வாலா ஸ்டார்டிங். எஞ்சி உள்ள 42 பந்துகளில் 47 ஓட்டங்கள் மட்டுமே தேவை. ஸ்ரீனி a lefty, a quality lefty from திருவாரூர் மாவட்டத்திலிருந்து, VM ஸ்பார்டான்ஸ்காக சாரி தஞ்சாவூர் மாவட்டத்திலிருந்து லெஃப்ட் ஹேண்டர், பேஸ் மெஷின் அப்படின்னு சொல்லலாம். செம்ம பேஸ் போடுவாரு. தஞ்சாய் எக்ஸ்பிரஸ். இப்ப ஸ்ட்ரைக்ல லிபின் இருக்காரு. லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். 2 சைடுமே ஃபைட்டிங் இருக்கும். பிகாஸ் திஸ் இஸ் நாட் a ரெகுலர் மேட்ச். ஃபாஸ்டா பண்ணுங்க. வெல் பால். ஃபுல் பேஸ்ல. வாட் அ பேஸ்ங்க. ஃபுல் பேஸ்ல பாடி லைன்ல ஸ்டார்ட்ஸ் வித் சிங்கிள் லெக் பைல. அவர் எவ்வளவு லாங் ஸ்டெப் எடுக்கிறாரோ அந்த அளவுக்கு பேஸ் போடுறாரு ஸ்ரீனி. ஷாட் பேஸை யூஸ் பண்ணி கண்டிப்பா ஓடிரும் நினைக்கிறேன். முதல் பவுண்டரி இந்த ஓவர்ல. ஜோபின் ஆன் ஃபயர் இந்த மேட்ச்ல அப்படின்னு சொல்லலாம். 4 பவுண்டரியை பறக்க விட்டுருக்காரு பக்கமும். உண்மையாவே ஜோபின் அவர் அடிச்ச பவுண்டரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஏரியா அது பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு. ஸ்ரீனி போடுறது துண்டா ஒரு வேகம். அதை டைம் பண்ணா நம்ம அதை விட வேகமா பேட் எடுக்கணும். நல்ல ஒரு ஸ்விங் ஸ்பீடு இருக்கு ஜோபின்ட்ட. அக்ரெசிவ் பிளேயர். Beautiful shot. What a quality shot from Jobin. 5வது நாளா பதிவு பண்றாரு. 4 லைன் டீல் பண்ணிருக்காரு. 4 பக்கமும் 4 நாளா சதற விட்டுக்கிட்டு இருக்காருன்னு சொல்லலாம். இங்க ஸ்ட்ரைட்டாவே பிரஷர் போட்டுருக்காங்க பவர் பிளேஸ்ல. அவரோட பேட்டிங் பார்க்கும்போது இங்க சேவாக் சொல்லியே ஆகணும். ஏன்னா ஃபியர்லெஸ் பேட்ஸ்மேன் அப்படின்னா சேவாக் தான் ஞாபகத்துக்கு வருவாங்க. எல்லாத்துக்குமே தெரியும். அதே மாதிரி ஆடுறாரு ஜோபின். சந்தித்த 4 பந்துகள்ல 4 பவுண்டரிஸ். 4 in a row. கடைசி 4 பந்துகள்ல ஜோபின். Jobin is on fire. சரியா பாடல. டாப் சான்ஸ் ஃபார் கேட்ச் இந்த முறை. பவுலர் ஸ்ட்ரைக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அவங்க எதிர்பார்த்த நடந்துக்குன்னு சொல்லலாம். இங்க
வெறும் 10 பந்துகள்ல 27 ஓட்டங்களை பதிவு பண்ணிருக்காங்க கிரிக்ஸ் கன்னியாகுமரி. வாட் a ஸ்டார்ட் ஃபார் கன்னியாகுமரி. நோ நீட் டு வரி ஜோபின், உங்க வேலையை செஞ்சிட்டீங்க. பேட் லக். எஸ், எக்ஸலென்ட் வொர்க். அவர் வேலையை துண்டா செஞ்சிட்டாரு சொல்ல. அவர் ஓபனர் ரோல் என்னவோ அதை சிறப்பா செஞ்சுட்டு வெளியே வந்துட்டு இருக்காருங்க. டான்சிங் ரோஸ் ஜோபின் ராஜ். உங்க டீமுக்கு இருந்த பிரஷரை குறைச்சிட்டீங்க. சோ நோ ப்ராப்ளம். டேனி போயிட்டு இருக்காரு உள்ள இப்போ. எக்ஸலென்ட் எக்ஸலென்ட் இன்னிங்ஸ். குட் பேட்டிங். வெல் பிளேட் ஜோபின், வெல் பிளேட். வாட் a cameo. ஒன் டவுன் பொசிஷன்ல டேனி வந்திருக்காரு. விக்கெட்டுக்கு அப்புறம் ஒரு டீம் டிஸ்கஷன் பண்ணிருக்காங்க. விஎம் ஸ்பாடான்ஸ் ஸ்ரீனிக்கு இன்னும் 2 பால் இருக்கு இந்த ஓவர்ல. சோ வெயிட் அண்ட் வாட்ச். லாங் ஆன்லையும் ஸ்கொயர் லெக்லையும் பேக்ல போயிருக்காங்க ஃபீல்டர்ஸ். Well ball. நல்ல லைன், நல்ல லென்த், நல்ல பேஸ். பேக் டு பேக் குட் டெலிவரிஸ் ஃப்ரம் ஸ்ரீனி. டேனி கிரவுண்ட்ல அடிக்கிற பேட்டோட சவுண்ட பார்த்தாவே கேட்கறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு. ஒரு பவர் ஹிட்டிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அகைன் டாட்ல முடிச்சிருக்காரு. எக்ஸலென்ட் கம்பேக் ஃப்ரம் தி bowler ஸ்ரீனி. 2 பவுண்டரி விட்டு கொடுத்திருந்தாலும் 9 ரன்ல போட்டு முடிச்சிருக்காரு இந்த ஓவரை. கடைசி 3 பந்துகளையும் டாட் பாலும் விக்கெட்டாக மாத்திருக்காரு. 2 பவர் பிளேயர் முடிவில் ஸ்கோர் 27, ஒரு விக்கெட் இழந்து. எஞ்சியுள்ள 36 பந்துகளில் 38 ஓட்டங்கள் தேவை. இதுதான் ஒரு போலரோட ஆசைன்னு சொல்லலாம். 2 பவுண்டரி அவரோட ஓவர்ல அடிச்சாலும் அந்த பிளேயரை விக்கெட் எடுத்துட்டு ஸ்ரீனி அவரோட பிளேஸுக்கு ஃபீல்டிங் போயிட்டு இருக்காரு. ஓகே, பாலகங்கா கண்டினியூ பண்றாரு. பாலகங்கா ஃபர்ஸ்ட் ஓவர்ல எக்ஸ்பென்சிவா இருந்தாலும் அவரையே நம்பி திருப்பி தேர்ட் ஓவர் கொடுக்கறாங்க. கிஷோர் கன்சோல் ரூமுக்கு வாங்க. கிஷோர், வினோத் எங்க இருக்கீங்க? ரொம்ப நேரமா கூப்பிட்டு இருக்கேன். வெல் பால் சாசி டாட் பால். முதல் பந்திலேயே டாட் பாலோட ஸ்டார்ட் பண்றாங்க. பாசிட்டிவ் ஸ்டார்ட் ஃபார் பாலகங்கா. shot covers region la straight to the fielder. No chance to get to Danny. Back on strike. Bala to Danny. Shot started in the pande straight to the fielder Venkat Raina. Back to back singles. அட்வான்ஸ் போயிட்டாரு நினைக்கிறேன். பால் கொஞ்சம் நின்று வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஒன் மோர் டாட் பால் நிதானிச்சிருக்காரு சொல்லலாம் பாலகங்கா. ஆஃப்டர் த பவர் பிளே ஓவர் முதல் 4 பந்துகளை 2 ஓட்டங்களை போட்டிருக்காங்க. ஸ்லோவா பிஎம் ஸ்பாட்டர்ஸ் என்ன நினைக்கிறாங்களோ அது நடக்குது. This time connected. ஸ்லாட்டில் இருந்த பந்து 6 runs. What a strike from 2 டாட் பால் போட்டு நிம்மதி பெருமூச்சு விட்டு முடிக்கிற நேரத்திலேயே அடுத்த பாலே 6 அடிச்சு மறுபடியும் வேகமான மூச்சுக்கு இழுத்துட்டு போயிருக்காரு இங்க டீம்.
இந்த ஷாட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு லிபின். ஆஃப் சைடில் ஃபீல்டிங் சேஞ்சஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பால் போடுறதுக்கு ரெடி ஆயிட்டாரு. This time straight to the fielder, chance to catch. Oh, wicket taken. ஆட்டம் இழக்கிறார் லிபின் ஜோஸ். ஒரு எக்ஸ்பென்சிவ் ஓவர் லாஸ்ட் ஓவர் போட்டிருந்தாலும் பாலகங்கா மேல வச்சிருந்த நம்பிக்கையை அவர் காப்பாத்திட்டாரு. ஒரு முக்கியமான விக்கெட் எடுத்திருக்காருன்னு நான் சொல்லணும். கிரிக் சைட்ல இருந்து பேட் லக் டு லிபின் ஜோஸ். கிஷோர் எங்க இருக்கீங்க? கிஷோர் கன்சோல் ரூமுக்கு வாங்க ஃபாஸ்டா. ஏன்னா கிஷோர் எங்கடா? நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் கிரிக் சைடுல இருந்து லீனஸ். ஆல்ரெடி கிரீஸ்ல டேனி இருக்காரு. டேனியோட ஜாயின் பண்ணியிருக்காரு லீனஸ் த ஹைட் மேன். தமிழ்நாடு காவல்துறை லீனஸ் from திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட். ப்ளீஸ் மேக் இட் 3 ஃபாஸ்ட். ஓவர் முடிச்சு ஸ்கோர் 35, 2 விக்கெட் இழந்து எஞ்சியுள்ள 30 பந்துகளில் 30 ஓட்டங்கள் தேவை. பால் டு பால் மேட்ச் ஆல்வேஸ் இன்ட்ரெஸ்டிங். பெரிய ஷாட்டுக்கு போகாம மைண்ட் செட் பண்ணி கீழே ஆடினாங்க அப்படின்னா கண்டிப்பா மேட்ச் இயர்லியாவே கையில வரும். லீனஸ் ப்ரோ பெரிய ஷாட்டுக்கு போய் டாட் பால் விட்டாங்கன்னா அவங்க மேல அவங்களே பிரஷர் போடுவாங்க. அன்வான்டட் பிரஷர் கிரியேட் பண்ணும். ஸோ பார்க்கலாம் யார் தப்பு பண்றா யார் சரியா பண்றான்னு. விஎம் ஸ்பாட் சைட்ல இருந்து 4th ஓவர் போறதுக்காக சக்திவேல் வந்திருக்காரு. லீனஸ் ப்ரோவை பொறுத்த வரைக்கும் லீக் ஸ்டேஜ்லேயே ஒரு 50 கிட்ட போய் அதை கம்ப்ளீட் பண்ண முடியாமல் விக்கெட் விட்டாங்க. அவ்வளோக்கு ஒரு சூப்பரான பேட்ஸ்மேன் லீனஸ் ப்ரோ. மேட்சை ஃபினிஷ் பண்ணுறது லீனஸாக தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மேட்ச் ஃபினிஷர் ஸ்ட்ரைக்ல டேனி. ஃபாஸ்ட்டாக பண்ணுங்க. கவர் சீரிஸ்ல திருச்சி போயிருக்கு. சான்ஸ் ஃபார் பவுண்டரி போயிருச்சுங்க. இங்க பவுண்டரி ஸ்டார்ட்ஸ் வித் பவுண்டரி. போட்ட பேஸுக்கு கமர்ஷியல் தெரிச்சிருக்குன்னு சொல்லலாம். சோ லீனஸ் ஆக்சுவலா எந்த ஏரியால சதித்த முதல் பந்திலே பவுண்டரி எந்த ஏரியால ஃபீல்டரை மாத்தினாங்களோ அதே ஏரியால அடிச்சாரு. திஸ் இஸ் லைக் ஸ்கேனிங், மைண்ட் ரீடிங், மைண்ட் ப்ளோயிங், இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். Kanyakumarians really hurry to finish the target. So aggression. So VM Spartans waiting for the loophole. எங்க மிஸ்டேக் பண்ணுவேன் காத்துக்கிட்டே இருக்காங்க பொறி வச்சு VM Spartans. ஒரு சின்ன தப்பு நடந்தா கூட கண்டிப்பா அதை சாதகமா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு இடம் கொடுக்குறாங்களான்னு பார்க்கலாம். கன்னியாகுமரி சரியா பாடல. சான்ஸ் ஃபார் நல்ல ஃபீல்டிங், நல்ல த்ரோ, குட் கால், சிங்கிள் ஓன்லி. இப்போ பாலுக்கு கீழே போயிடுச்சு ரன்னு. ஸோ ஆனாலும் சமரசம் இல்லாத பந்து வீச்சு, சமரசம் இல்லாத ஃபீல்டிங். VM Spartans கண்டிப்பா கேமுக்குள்ள கம்பேக் கொடுக்க ட்ரை பண்ணுவாங்க. கண்டிப்பா விக்கெட்டையும் பிடிக்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ பார்க்கலாம் இந்த மேட்ச் லாஸ்ட் பால் வரைக்கும் உயிர் இருக்கும் கண்டிப்பா. குட் கீப்பிங், ஒயிட் கால்ஸ். ஒன்ஸ் அகெயின் இந்த டோர்னமெண்ட்ல நியூ பேட்ஸ்மேனுக்கு ஒயிட் போட்டிருக்காங்க. ஜெர்சி நம்பர் 99 to 64.
shot. And a short ball, huge one. Out of the park. லீனஸ் இட்ஸ் கரெக்டா பனிஷ் பண்ணாரு ஷார்ட் பிச் டெலிவரிய. லீனஸ் மீன் அஸ் அவரோட ஒர்த்த ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம். மூணு பால்ல 12 ரன் வந்திருக்கு இந்த ஓவர்ல. வெல் பிளேட். ஒரு மெச்சூரிட்டி கேம் பிளே. பால புடிச்சு தான் ரன் அவுட் ட்ரை பண்ணிருக்கலாம். அசால்ட்டா நின்னுட்டாங்க நினைக்கிறேன். அதையும் இங்க ஓடி கேர்ஃபுல்லா இருங்க சேஃபா இருங்க பிளேயர்ஸ். நம்ம உடம்பு ரொம்ப முக்கியம். மேட்ச் முக்கியம் தான், ஆனா உடம்பு ரொம்ப முக்கியம். நம்ம நல்லா இருந்தா தான் மேட்ச் ஆட முடியும். அதை நல்லா தெரிஞ்சுக்க முதல்ல. சக்தி சேஃபா இருங்க பேட்ஸ்மேன் பவுலு சக்தி. ஓகே எல்லாரும் இருபத்தி 6 பால்ல 16 ரன் தேவை. ஸ்ட்ரைக்ல லீனஸ் இருக்காரு. சக்திவேல் கண்டினியூ பண்றாரு. நெக்ஸ்ட் டெலிவரி. This time ரிவர்ஸ்ல ட்ரை பண்ணாரு, பட் ரிசல்ட் இஸ் வைட். ஒயிட் கால்ஸ். எக்ஸ்ட்ராஸ்ல ஒரு ரன் கிடைச்சிருக்கு. அரை சதம் கடக்கிறார்கள் கன்யா. 50 ஓட்டங்கள் இப்போ வரைக்கும் கிரிக்ஸ் கன்னியாகுமரி. 50 ஓட்டங்களை கடக்கிறார்கள் கிரிக்ஸ் கன்னியாகுமரி. 22 பந்துல 50 ஓட்டங்கள் கடக்குறாங்க. Just to the final 4 overs. Again well ball, dot ball. So unexpected performance from கிரிக்ஸ் கன்னியாகுமரி. இதுவரைக்கும் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வேற மாதிரி இருந்துச்சு. செமிஃபைனல் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் துண்டா இருக்குங்க. 22 பந்துகளே 50 ஓட்டங்கள் கொண்டு வந்துட்டாங்க. ஸ்ட்ரைட் அவே விஎம் ஸ்பாட்டர்ஸ் மேல பிரஷர் போட்டுருக்காங்க. ஒரு நிசப்தம் நிலவுது உள்ள. யாரும் பேசுற மாதிரி தெரியல. சேசிங் நான் எப்ப வேணா மேட்ச் மாறலாம். வெல் பிளேட். ஒரு பால் படலன்னவன நெக்ஸ்ட் பால் கீழ தள்ளிட்டாரு தெளிவா. ஓவர் சிங்கிள் டோ என் தி ஓவர். 4 ஓவர்கள் முடிந்த நிலையில் அணியின் எண்ணிக்கை 51. 2 விக்கெட் இழந்து எஞ்சியுள்ள 24 பந்துகளில் 14 ஓட்டங்கள் தேவை. பிரேக் டைம் ஃபார் போத் டீம்ஸ் 5 மினிட்ஸ். பாலை விட 10 ரன் கம்மியா இருக்கு. சோ பிரஷர் வந்து ஃபீல்டிங் சைடுல மட்டும் தான் இருக்கும். பேட்டிங் சைடு ஈஸி ஆக்கிட்டாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் 2 பேரோட இன்னிங்ஸ் சொல்லணும். ஜோபின் அண்ட் லிபின் ஜோஸ். முக்கியமா ஜோபின் தான். அவர் 4 பவுண்டரி அடிச்சு ரொம்ப சூப்பரா பிரஷரை குறைச்சி விட்டுட்டு அவங்க டீமுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணிருக்காரு. இதே மாதிரி தான் போன மேட்ச்ல நீங்க பார்த்துருப்பீங்க. இளையராஜா மேட்சவே மாத்தினாரு. அதுவும் அதே 4 பால்ல தான் 20 ரன் அடிச்சு அவங்க மேட்சை வந்து அவங்க டீமை ஃபைனலுக்கு என்ட்ரி ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. Cricket is not just a game, it's a passion. நம்ம நினைக்கிறதுலாம் இதுதான், அதுக்கான பிளாட்ஃபார்மும் இதுதான். ப்ரொஃபஷனலுக்காக நிறைய பேர் அவங்களோட பேஷனை இழக்கிறாங்க. நம்ம சொல்ல வர்றது என்னன்னா, உங்க பேஷனவே ப்ரொஃபஷனலாக மாத்துங்க. கரெக்டாக சொன்னீங்க. ப்ரொஃபஷனலுக்காக நிறைய பேர் பேஷன் இழக்கிறாங்க. இங்கே உங்கள் பேஷனையே ப்ரொஃபஷனலாக மாற்றுறதுக்கு உண்டான முதல் விதையாக தான் இந்த 60 TSPL சீசன் 1 2025. ரொம்ப சூப்பரான ஓவர் போட்டு ஸ்ரீனிவாசன் செகண்ட் ஓவர் போகிறதுக்கு வந்திருக்காரு. பீஸ் மிஷின் ஃபார் விஎம் ஸ்பாட்டன்ஸ். 24 பந்துகளில் 14 ஓட்டங்கள் மட்டுமே தேவை. ஸ்ட்ரைக்கில் லீனஸ் இருக்காரு.
டிஃபென்ஸ். வெல் பிளேட், வெல் பிளேட். இது போதும். இந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி கரெக்டா ஆடுறாரு லீனஸ். ஏன்னா இப்ப பவுண்டரிஸ் அண்ட் சிக்ஸஸ் அடிக்கணும்னு அவசியம் இல்ல. பாலை விட ரன் கம்மியா தான் இருக்கு. மெச்சூர்ட் கேம். ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் டேனி ஸ்ட்ரைக்ல வந்திருக்காரு. ப்ரோ அந்த ஆப்போசிட்ல ஒரு ஃபிளாஷ் லைட் எரியுது, அதை ஆஃப் பண்ணிருங்க ப்ரோ. ஆடியன்ஸ் சைடில். வெல் பால், எக்ஸலன்ட் டெலிவரி, கிரீஸ்லயே போட்டார் தெளிவா. அப்பா வாட் அ த்ரோங்க. ஸ்டார்ட்ஸ் வித் தட் பால். வெங்கட் ரெய்னா ரொம்ப ஃபாஸ்டான ஒரு த்ரோ பண்ணாரு, அதை நல்லா பேக்கப் பண்ணாரு ஃபீல்டர் பாலகங்கான்னு நினைக்கிறேன். Again நல்ல டெலிவரி, யார்க்கர். நோ சான்ஸ் டு கெட் ரன். டாட் பால். நோ நீட் டு வரி. டாட் பால் வந்தாலும் பிரஷருக்கு வேலை இல்லை. பிகாஸ் பாலை விட ரன் கம்மியாக தான் இருக்கு கிரிக்ஸுக்கு. 21 பால்ல 13 ரன். This time சரியா chance to போடல. catch. சான்ஸ் ஃபார் கேட்ச். மிட் ஆஃப் கிளியர் பண்ணல. நல்ல டேக் ஆன். விக்கெட் இஸ் கான். லீனஸ் சாரி Easy. டானி தரீஷ் ஃபுல்லா ஆடிட்டு வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்த நிலைமையில டானி தன்னோட விக்கெட்டை லூஸ் பண்றாரு. பெரிய ஷாட்டுக்கு போக வேண்டிய தேவையே இல்லை இங்க. பால் டு பால் ஆனாலே மேட்ச் கையில. மாதிரி சிச்சுவேஷனை நல்லா ஹேண்டில் பண்ணக்கூடிய தன்ராஜ். 6-8 TSPL சீசன் 1 உடைய அதிகபட்ச ஏலத்தொகை 80,000 கடந்து தன்ராஜ் கிரிக்ஸ் கன்னியாகுமரிக்காக ஏலம் போனாரு. ஸோ அவர் இப்போ இங்க உள்ள Jersey number 23 Kuldeep Yadav, Indian player. அந்த ஜெர்சி நம்பரை யூஸ் பண்ணியிருக்காரு. ஐ திங்க் அவருக்கு பிடிச்ச பிளேயர்னு நினைக்கிறேன். ஓ வாட் அ பேஸ். செம்ம பேஸ் கையில. இந்த மாதிரி ஒரு நல்ல ரிதம்ல இருக்கக்கூடிய பவுலர் அந்த பாலை எடுத்து அடிக்கிறதுக்கு செகண்ட்ஸை விட ஃபாஸ்டா போகுது. ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல போகுது. அப்சல்யூட்லி. செம்ம ஓவர் போட்டிருக்காரு சொல்லலாம். ஒரே ரன்ல போட்டிருக்காரு இப்போ வரைக்கும். லாஸ்ட் பால் ஃபுல் பேஸ்ல ஒரு லோட்டாஸ் ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர் லாங் ஆஃப் ரீஜியன்ல சிங்கிள் ஓன்லி. சூப்பர் கம்பேக்கிங் ஓவர் ஃபார் விஎம் ஸ்பாட்டன்ஸ். 2 ரன்ல போட்டார் இந்த ஓவரை. ஒரு விக்கெட்டையும் பிடிச்சு வெல் பால் ஸ்ரீனி. இத்துடன் அந்த ஓவர் முடிவுக்கு வருது. 5 ஓவர் முடிவில் ஸ்கோர் 53. 3 விக்கெட் இழந்து கிரிக்ஸ் கன்னியாகுமரி. எஞ்சியுள்ள 3 ஓவருக்கு 12 ஓட்டங்கள் மட்டுமே தேவை. 18 பந்துகளில் 12 ஓட்டங்கள். அன்சாரி இங்க ஒரு அண்டர் 21 பவுலர், முக்கியமான ஓவர் போடுறதுக்கு. அவர் மாதிரியே இவரும் 2 ரன் 3 ரன்ல போட்டார்னா கேமில் ஏதாவது கம்பேக் கொடுக்கலாம். விஎம் ஸ்பாட்டன்ஸ் அல்லது விக்கெட்டை குயிக்காக பிடிச்சாங்கன்னா ஏதாவது ட்ரை பண்ணலாம். Nothing is impossible. குட் bowling. லெக் பை நினைக்கிறேன். அம்பையர் பேட் ஓகே. பதினேழு பால்ல 11 ரன்.
ரிவர்ஸ்ல ஆட ட்ரை பண்ணாரு, பட் டைமிங் இஸ் நாட் பர்ஃபெக்ட். டாட் பால். பதினாறு பால்ல 11. Shot lofted, one chance for catch. Lanka region la. Nalla taken. Attamilakkirar Linus Tamil Nadu Kavalthurai. Game குள்ள கம்பேக் கொடுக்க ட்ரை பண்றாங்க ஸ்பாட்டன்ஸ். பாஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் கிரிக் சைடுல இருந்து ரியாஸ், ஜெர்சி நம்பர் 19. இந்த ஓவரை நல்லா ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க பிஎம் ஸ்பாட்டன்ஸ். கடந்த 9 பந்துகள்ல 3 ஓட்டங்கள் மட்டுமே விட்டு கொடுத்துருக்காங்க இப்போ வரைக்கும். இதே மாதிரி போச்சுன்னா கண்டிப்பா மேட்ச் ஒரு மாதிரி பிரஷருக்குள்ள போகும்னு நினைக்கிறேன். நியூ பேட்ஸ்மேன் தான் இப்போ ஸ்ட்ரைக்ல, கண்டிப்பா அவரும் டைம் எடுத்துப்பாரு செட் ஆக. 15 பால்ல சாதகமா எதுவும் நடக்குதான்னு பார்க்கலாம். Well played. Maturity game play. இல்ல. ரொம்ப சூப்பரான பிளேஸ்மென்ட் பண்ணாரு. ஓடி எடுக்கப்பட்ட 2 ஓட்டங்கள். சோ இந்த மாதிரி சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ற பேட்ஸ்மேன் இறக்கி விட்டுருக்காங்க உள்ள கன்னியாகுமரி சைடுல இருந்து. சோ கண்டிப்பா ஒரு பேட்டை மேல தூக்க மாட்டாரு. 1-2 1-2 நூறிட்டே தான் இருக்க போறாரு எனக்கு தெரிஞ்சு. Clean ball. What a delivery. Yaka delivery. பூந்து போச்சு உள்ள. குச்சியை பார்த்து போட்டார் தெளிவா. எனக்கு தெரிஞ்சு ஒரு மாதிரி விஎம் ஸ்பாட்டன்ஸ் உள்ள வர மாதிரி தெரியுது. கண்டினியூஸா exactly. பிரேக் த்ரூ ஓவர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. லூப் ஹோல் கிடைச்சிட்டே இருக்கு. இங்க கேம்ல அப்படியே கிராஜுவலா கம்பேக் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏதாவது ஒண்ணு அடுத்த ஓவர்ல நடந்துச்சுன்னா கண்டிப்பா பிரஷர் கிரிக்ஸ் கன்னியாகுமரிக்கு. 5 விக்கெட் லூஸ் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா இன்னும் 2 விக்கெட் குயிக்கா போச்சுன்னா விஎம் ஸ்பாட்டன்ஸுக்கும் 50-50 சான்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஸ்ட்ரைட்டாகவே விக்கெட் அட்டாக் தான் போவாங்க விஎம் ஸ்பாட்டன்ஸ். கண்டிப்பா கண்டிப்பா 24 பால்ல 14 ரன் இருந்துச்சு. அப்படியே இப்ப மாறிக்கிட்டே இருக்கு மேட்ச். எக்ஸாக்ட்லி 13 பந்துகள்ல 9 ஓட்டங்கள் அப்படின்றப்ப விக்கெட் இஸ் த ஒன்லி ஆப்ஷன். ஸோ அதுக்கு தான் இங்க விஎம் ஸ்பாட்டன்ஸ் ட்ரை பண்றாங்க. எனக்கு தெரிஞ்சு மிச்சம் ஒரு பால் நினைக்கிறேன் இந்த இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ஓவரில். கண்டிப்பா ஸ்டிக் டு ஸ்டிக் பவுல் பண்றதுக்கான நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு பவுலர். நான் வரும்போதே சொன்னேன் போன ஓவர் மாதிரியே இந்த ஓவரையும் 2 ரன்லயோ 3 ரன்லயோ போட்டா கண்டிப்பா பிரஷரா போகும்னு. 3 ரன்ல போட்டது மட்டும் இல்லாம 2 விக்கெட்டையும் பிடிச்சார் இந்த ஓவர்ல அன்சாரி. லாஸ்ட் 1 பால் மோர். ஸோ ஒரு மாதிரி உள்ள போயிட்டு இருக்காங்க. விஎம் ஸ்பாட்டன்ஸும் ஒரு மாதிரி கொண்டு வந்துட்டு இருக்காங்க மேட்சை. இன்னும் எதுவும் முடியல அப்படின்றதுல அவங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஒரு ரன்னும் இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்க போகுது. இனிமே கிட்டத்தட்ட விட்டு பிடிக்கிற மாதிரி இருக்கு மேட்ச். ஒரு பால் இருக்கு இந்த பவுலரோட ஓவரில். ஸ்டெம்ஸுக்கு தான் போட போறாரு அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். நீங்க நிறைய மேட்ச் பார்த்துருப்பீங்க. ஒரு சில மேட்ச் தான் முன்னாடியே ரிசல்ட் தெரியும். ஓ வாட் அ bowling. வெல் பால். செமையா போட்டாருங்க. பேச யூஸ் பண்ணி பின்னாடி திசையில ஸ்கூப் பண்ண ட்ரை பண்ணாரு. டாட் பால் டு எண்ட் தி ஓவர். ஒன் மோர் குட் ஓவர் ஃபார் பிஎம் ஸ்பாட்டன்ஸ். 3 ஓட்டங்களை போட்டு 2 விக்கெட் பிடிச்சிட்டாங்க. சோ 56க்கு 5 விக்கெட் இழந்து 6 ஓவர் முடிவில். சோ எஞ்சியுள்ள 12 பந்துகளில் 9 ஓட்டங்கள் தேவை. சோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஓவரா இருக்க போது, மேட்ச் ஓவரா இருக்க போது. இந்த ஓவரை 2 ரன்ல 3 ரன்ல போட்டு 1 விக்கெட்டோ 2 விக்கெட்டோ விஎம் ஸ்பாட்டன்ஸ் பிடிச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா மேட்ச் 50-50 இங்க இருந்து. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ உங்க விக்கெட் மைண்டுக்கு தான் போவாங்க எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா விக்கெட்ஸ் தான் ஆகணும், வேற வழி இல்ல. ஏன்னா விக்கெட்ஸ் தான் அவங்க கையில இருக்க ஒரே ட்ரம்ப் கார்டு. இன்னும் 1-2 விக்கெட்ஸை உடைச்சிட்டா ரொம்ப ஒரு மாதிரி ஒரு ஸ்ட்ரகிளான சூழ்நிலைக்கு அடுத்த ஓவரில் தள்ளப்பட்டுருவாங்க கிரிக்ஸ் கன்னியாகுமரி. ஸோ இட் வுட் பி கோயிங் டு பி அ கிரேட் பேட்டில். இந்த ஓவர் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடியதற்கு இந்த ஓவர் தான் காரணமாக இருக்க போது. ரியாஸ் ப்ரோ சொன்ன மாதிரி இந்த டோர்னமெண்ட்ல நிறைய யங் டேலண்டட் பிளேயர்ஸ், அதாவது அண்டர் 21 ஸ்பெஷலி. இப்போ நீங்க பார்த்துருப்பீங்க லாஸ்ட் ஓவர் போட்ட ஒரு அன்சாரி கலக்கிட்டு போயிருக்காரு. இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில ஐஎஸ்பிஎல் நிறைய பவுலிங் ஆப்ஷன் வச்சிருக்காங்க பிளேயர். திலீப் ரஞ்சன் வராரு. திலீப் ரஞ்சன் ஒரு அட்டாக் உள்ள எடுத்துட்டு வர்றாங்க. நிறைய வேரியேஷன்ஸ்
நிறைய பேசஸை மாற்றி மாற்றி போடக்கூடியதில் சிறந்த ஒரு பிளேயர் திலீப் ரஞ்சன். ஸோ கன்னியாகுமரி பேட்ஸ்மேன்ஸ் ரொம்பவே வந்து ஒரு அவேராக ப்ளே பண்ணணும். கிரிக் சைட்ல இருந்து ஸ்ட்ரைக்ல தன்ராஜ் இருக்காரு, நான் ஸ்ட்ரைக்ல அஸ்வின் இருக்காரு. 12 பாலுக்கு 9 ரன் தேவை. எனக்கு தெரிஞ்சு பேட்டை தூக்குவாங்களான்னு தெரில, இன்னொரு பக்கம் விக்கெட்ஸ் போயிட்டு இருக்கனால. எல்லாரும் கார்னர் ஷீட்டுக்கு வர்ற டைம்னு நினைக்கிறேன். திஸ் இஸ் கிளைமேக்ஸ், நெயில் பைட்டிங் சிச்சுவேஷன். ஆனால் எவ்வளவோ மேட்சஸை தன்ராஜ் ஒத்தால முடிச்சு கொடுத்துருக்காரு கடைசியில். அந்த வகையில் இது ஒன்றும் புதுசு இல்லை அவருக்கு. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணுங்களேன், நிறைய டைம் ஆயிடுச்சு. ப்ளீஸ் மேக் இட் ஃபாஸ்ட். போகும்போது டைம் எடுத்துங்க, கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. 12 பந்துகளில் 9 ஓட்டங்கள். திலீப் ரஞ்சன் டு தன்ராஜ். நேருக்கு நேரம் ஃபாஸ்டா போயிருக்கு. ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர் மாலைடு கார்த்தி. நல்ல த்ரோவும் கூட. சிங்கிள் ஒன்லி ஃபர்ஸ்ட் பால்ல சம த்ரோ மாலைடு கார்த்தி. இப்ப ஸ்ட்ரைக்ல அஸ்வின் வந்திருக்காரு. அவர் மேல பெரிய நம்பிக்கை வச்சிருக்காங்க அவங்க டீம் சைடுல இருந்து. மாலைடு கார்த்தி சிங்கிள்ஸை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக மேலையும் கீழையும் மாறிட்டே இருக்காரு ஃபீல்டிங் எண்ட்ல இருந்து. 11 பால்ல 8 ரன். தன்னால என்ன பண்ண முடியுதோ அஸ் அ கேப்டனா, ஐகான் பிளேயரா. வெல் பால், ஃபர்ஸ்ட் டாட் பால் ஆஃப் தி ஓவர். ஒரு டாட் பாலும் இங்க முத்துக்கள் மாதிரி அப்படின்னு சொல்லலாம் விஎம் ஸ்பாட்டன்ஸ்க்கு. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்னும் ஒரு 2 பால் டாட் இல்லைன்னா ஒரு பால் விக்கெட் போச்சுன்னா ரொம்ப ஒரு மாதிரி க்ரூஷியலா மாறிடும். இது வந்து ஆக்சுவலா வந்து ஒரு மாதிரி பிரஷர் போட்டுருவாங்க விஎம் ஸ்பாட்டன்ஸ் கன்னியாகுமரி மேல. ஏன்னா இப்பவே ஒரு மாதிரி கம்ஃபர்டபிள் ஜோனை விட்டு உடஞ்ச மாதிரி தான் தெரியுது கிரிக்ஸ் கன்னியாகுமரி. கடந்த 3 ஓவர்ல எக்கச்சக்க டாட் பால்ஸ் போட்டுருக்காங்க விஎம் ஸ்பாட்டன்ஸ். கடைசி வரைக்கும் கேமுக்குள்ள இருக்கிறாங்க. Well played. Pacing with penalty. Boundary. Ashwin strikes here. ரொம்ப ஈஸியா ஆகிட்டாரு அஸ்வின். ஒரு சூப்பரான ஷாட் அடிச்சாரு. மேல போட்டுட்டு இருந்தாரு, கொஞ்சம் உடைச்சிட்டாரு நினைக்கிறேன். பால் கமிட்டா இருந்தார் அந்த பாலுக்கு. நினைச்ச பால் வந்து விழுந்துருச்சுன்னு சொல்லலாம். நல்ல ரிசல்ட் கிடைச்சது கன்னியாகுமரிக்கு. ரொம்ப பிரஷர் போட்டுட்டு இருந்தாங்க. இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருப்பாங்க, அப்பாடா அப்படின்னு. உண்மைதான். தெரிஞ்சு இன்னமுமே அடுத்தடுத்த பால்ஸ்ல விக்கெட் எடுத்தா ஒரு மாதிரி அடுத்த ஓவர் ரொம்ப ப்ரெஷரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக ஸ்டிக்கு தான் போடுவாங்கன்னு நினைக்கிறேன் அடுத்த பாலை. கிட்டத்தட்ட எல்லாருமே ஐசியூவில் இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ தான் நார்மல் வார்டுக்கு வந்த மாதிரி இருக்கு. ஐஸ் சாப்பிட்ட மாதிரி இருக்கா இப்போ? Played. Well played. Beautiful cut shot. ஒரு இளநி சீவல். எட்டு பாலுக்கு 3 ரன். டிஆர் டு டிஆர். Well left. White calls. நல்ல ஒரு டைரக்ட் ஹிட். த்ரோ அடிச்சு பைல்ஸை உடைச்சு ஸ்டிக்கை உடைச்சு 14,000 ரூபா அந்த லைட் ஸ்டம்பு. அடுத்த வருஷம் இருபுல தான் வாங்கி வைக்கணும் உங்களுக்குலாம். மேலே அந்த இந்த சீரியல் பல்ப் வாங்கி சுற்றி விட வேண்டியதான். பெரிய ஷாட்டுக்கான ட்ரை. குயிக் சிங்கிள். லெக் பை சிக்னல் from the கோர்ஸ் லெவல். இங்க எஞ்சியுள்ள 7 பந்துகளில் 1 ஓட்டங்கள் மட்டுமே தேவை. பவுண்டரி அடிச்சு பினிஷ் ஷாட் இன் ஸ்டைல் முடிக்கிறாங்க பார்க்கலாம் அஸ்வின். உண்மையாவே அவர் அடிச்ச பவுண்டரி தான் இப்ப மேட்சை மாத்தி இருக்கு. கண்டிப்பா ஒரு ஓவர் ஸ்பேர் வச்சு ஜெயிக்க போறாங்க நினைக்கிறேன். வெற்றியின் விளிம்பில் கிரிக்ஸ் கன்னியாகுமரி. Well ball. Dot ball to end this over.
கண்டிப்பாக கடைசி ஓவர் வரை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இந்த மேட்சை விஎம் ஸ்பார்டன்ஸ். இன்னும் கொஞ்சம் ஒரு 10லேருந்து 15 ரன் அடிச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக ப்ரெஷர் போட்டிருப்பாங்க. இல்லையா ஃபர்ஸ்ட் 2 பவர் பிளே ஒரு முடிவில் 27 ஓட்டங்களை கொண்டு வந்தாங்க கன்னியாகுமரி. அதையும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணியிருந்தாலும் நல்லா இருந்திருக்கும். மேட்ச் இன்னும் கொஞ்சம் ப்ரெஷராக போயிருக்கும். இருந்தாலும் அங்கேருந்து கம்பேக் கொடுத்து கடைசி ஓவர் வரைக்கும் இழுத்துட்டு வந்துருவாங்க மேட்சை. இப்பையும் ஏதாவது ஒன்று நடக்குதா அப்படின்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம். மாலையீடு கார்த்தி இங்கே லாஸ்ட் ஃபைனல் ஓவர் போடுறதுக்கு 6 பந்துகளில் 1 ஓட்டங்கள் மட்டுமே தேவை. ஸ்ட்ரைக்ல தன்ராஜ் ஆன் ஸ்ட்ரைக். Played. So the semi-final won by Krix Kanyakumari. மொத்த ஸ்குவாட் அப்படியே உள்ள போய் அந்த ஸ்குவாட் கை கொடுத்துருங்க. விஎம் ஸ்பார்டன்ஸ் அப்படியே கை கொடுத்துருங்க. கை கொடுத்துட்டு அப்படியே இங்க வந்துருங்க. நம்மளுடைய ஹோல் ஸ்குவாட் விஎம் ஸ்பார்டன்ஸ் ஹோல் ஸ்குவாட் வெளியில உட்காந்துருக்க அவங்க சப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே கொஞ்சம் எந்திரிச்சு உள்ள வந்து கை கொடுங்க. விக்னேஷ் ப்ரோ, முரேஷ் ப்ரோ, விஜயன அப்படியே எல்லாம் கை கொடுத்துட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக இங்கே வந்துருங்க. கமெண்ட்ரி பண்ணுற இடத்துக்கு வந்துருங்க. வெல் பிளேடு போத் டீம்ஸ். வெற்றி தோல்வி கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். யாராவது ஒருத்தர் ஜெயிப்பாங்க, யாராவது தோப்பாங்க. எண்ட் ஆஃப் த டே நம்ம 100% போட்டோமா அப்படின்றது தான் கேள்வி. இந்த இருக்கண்டா லைன் மார்க்கிங் இல்லை ரோலர் உள்ள ஒன்று நினைக்கிறேன். ஸோ அதை 2 பேருமே சிறப்பாக செஞ்சாங்கன்னு சொல்லலாம். அதனாலே செமிஃபைனல்ஸில் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஃபைனலுக்கு விஷ் பண்ணுவாங்க. அப்படியே ஹோல் ஸ்குவாட் இங்கே வந்துருங்க. விஎம் ஸ்பார்டன்ஸ் ஹோல் ஸ்குவாட் அப்படியே இங்கே வந்துருங்க. மாலையீடு கார்த்தி தலைமையில் அப்படியே இங்கே வந்துருங்க. இங்கே ரஃபி பாய் I would like to invite Mr. Rajadurai, Unique Sports owner. I would like to invite Mr. Rajadurai, Unique Sports owner. கொஞ்சம் இங்கே வரீங்களா? துரானே எந்திரினே வாண்ணா இங்கே வா, ஒரு நிமிஷம். விஎம் ஸ்பார்டன்ஸ் அப்படியே 1 by 1 அப்படியே வந்துருங்க. கேப்டன் மாலையீடு கார்த்திக் அப்படியே வாங்க வச்சுக்காம. Captain Malayed Karthik, hard luck, well played. Thank you so much for the participation. கண்டிப்பா well tried. கேப்டன் வெங்கட், அம்ஜத் இன்னைக்கு டே ஃபுல்லாகவே நல்ல பேட்டிங். பாலகங்கா, ஸ்ரீ வெல் பிளேட் பாய், வெல் பிளேட், ஹார்ட் லக். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த வேல்யூபிள் பார்ட்டிசிபேஷன். திலீப் ரஞ்சன் வெல் பிளேட், ஹார்ட் லக். சக்திவேல், தினேஷ், இன்பத் தமிழன் வெல் பிளேட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த வேல்யூபிள். தினேஷ்
இவங்க எங்க பிச்சுக்கிற ஓடிட்டு இருக்காங்க.